வினோபா பாவே மதுரைக்கு வந்தார். வினோபா பாவே பூதான இயக்கத்துல ரொம்ப பெரியவர். நிறைய நிலங்களை பணக்காரர்கிட்ட வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்து எல்லாம் செஞ்ச ஒரு பெரிய புண்ணியவான். மகாத்மா காந்திக்கு அடுத்தாப்புல வினோபா பாவே அவ்வளவு தூய்மையானவராக இருந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்த ஒரு தூய்மையான ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதின்னு கூட சொல்லப்படாது, ஒரு பரம ஞானி. மதுரையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கார். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் நூல் சில நூற்கள் அவருக்கு தெரியும். தேனியிலிருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு பாட்டில் தேன் கொண்டு வந்தார். வினோபா பாவேட்ட தேனை கொண்டாந்து கொடுத்தார். வினோபா பாவே அந்த தேனை வாங்கி பார்த்துட்டு, நீங்க எந்த ஊருன்னார். நான் தேனின்னார் அவரு. ஓ அப்படியா, இது என்ன? இது தேன் இல்லைன்னார். என்னங்க, நான் தான் காசு கொடுத்து வாங்கினேன், இது தேன் தெரியலையா உங்களுக்கு? எங்க ஊர்ல சின்ன பிள்ளை கூட சொல்லுமே இது தேன். வினோபா பாவே சொன்னார், இது தேன் அல்ல, தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அப்படின்னார். அவருக்கு சந்தோஷம். நான் திருவாசகம் படிச்சிருக்கேன், சிவபெருமானை பார்த்தாலும் தேன் நினைப்பு வராது, தேனை பார்த்தா சத்தியமா சிவபெருமான் நினைப்பு வராது. உங்களுக்கு எப்படி வந்துருச்சு? இப்போ தேனை பார்த்த உடனே சிவபெருமான் நினைப்பு வருது. நானேயோ தவன் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. இது தேன். உங்க ஊரு தேனி. உங்க ஊருக்கு என்ன விசேஷம்? அந்த ஆள் சொல்றார், ஐயா நீங்க மாணிக்க வாசகரை பத்தி சொன்னதுனால நான் ஒண்ணு சொல்றேன். தேனிக்கு பக்கத்திலே சின்னமனூர்னு ஒரு ஊர் இருக்கு. போகாதவங்க தயவு செய்து ஒரு தரம் போயிட்டு வாங்க. சின்னமனூர் உத்தமபாளையத்துக்கு முன்னால. தேனி சின்னமனூர் அப்புறம்தான் உத்தமபாளையம். சின்னமனூர்ல ஒரு விவசாயி நிலங்கரை நிறைய வச்சிருந்தார். நிலத்துல பெரும் பகுதியை யாருக்கு எழுதி வச்சார் தெரியுமா? அவர் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் உயிர் எழுதினாராம். 3 பேருக்கும் பங்கு கொடுத்துரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், இவருக்கு 2 பிள்ளை தானே, அது எப்படி 3 பிள்ளை 3 பங்கு போடுறாரு? ரொம்ப பேருக்கு யோசனை, தெரியாம ஒரு பிள்ளை இருக்குமோ? நம்ம புத்தி அப்படித்தானே போகும். அவர் தெளிவா சொல்லிவிட்டார், 2வது பையன் இவன், அவன் தான் மூத்த பையன். 3வது பையன் இவன், அவன் தான் 2வது பையன். என்ன நல்லா தானே இருந்தார், என்ன அப்படி சொல்றாரு? என் மூத்த பையன் யாரு தெரியுமா? முதல்ல சொத்துல பாதி மூத்த பையனுக்கு, மீதியில பாதி பாதி இவங்க 2 பேருக்கும். கொந்தளிச்சுட்டான் 2 பேரும். அது எப்படி? யாரு மூத்த பையன்? யாரு மூத்த பையன்? மாணிக்க வாசகர் இருந்தார். மாணிக்க வாசகருக்கு சின்னமனூர்ல கோயில் கட்டி இருக்கார். நான் போய் பார்த்தேன், இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டேன். ஊர்ல உள்ளவங்க ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் சேர்த்து கோர்த்து விட்டேன். அந்த ஆள் இல்லை இப்போ. சின்னமனூர்ல மாணிக்க வாசகருக்கு ஒரு கோயில் இருக்கு, நிலம் இருக்கு, கரை இருக்கு, எல்லாம் கொடுத்திருக்காரு. எனக்கு பிள்ளை மாணிக்க வாசகர், என் சொத்துல பாதி மாணிக்க வாசகருக்கு, நான் மாணிக்க வாசகருக்கு அடிமைப்பட்டவன், மாணிக்க வாசகருக்கு நான் அடைக்கலம். அதனாலதான் இந்த வார்த்தை எனக்கு இப்ப படிச்சுன்னு ஞாபகம் வந்துச்சு. அது என்ன அடைக்கலம்? வைஷ்ணவத்திலே சரணாகதி தத்துவம் என்பார்கள். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, எல்லாம் கடவுள் திருவடிகளில் சமர்ப்பணம், அதான் சரணாகதி. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கடவுள் திருவடிகளில் சரணம் சமர்ப்பணம். நான் உன் காலில் விழுந்துட்டேன், நீ என்னை காப்பாற்றணும், வேற யார்கிட்டையும் போக முடியாது, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். பகவத்கீதையில பகவான் ஒரு வார்த்தை சொல்றார், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விஜய சரணம் பிரஜ. என்னை சரணடைவாயாக, எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்னை சரணடைக
உன்னை நான் சர்வ பாபேப்பியோ மோட்சயிஸ்யாமி மாசுசக, எல்லா பாவங்களிலே இருந்தும் உன்னை விடுவிக்கிறேன், என் திருவடியில் சரணடைக அப்படின்னு பகவத்கீதை. மாணிக்கவாசக சாமி எப்படி தெரியுமா? பெருமானே உன் திருவடியில் சரண் அடைந்து விட்டேன். அது பகவான் சொன்னது, இது அடியார் சொன்னது. இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு தெரியுமா? கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்ன நூல் திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். அங்கே அடைக்கலம் ஆக வேண்டும் அவர் சொன்னார். இவர் நான் உன் திருவடிகளில் அடைக்கலம்னு பாடுறாரு. மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ஊவே சாமிநாதையருடைய ஆசிரியர். உங்களுக்கு எல்லாம் ஊவேசாவை பத்தி நல்லாவே தெரியும். தெரியலன்னா அங்க ஒருத்தர் உட்கார்ந்திருக்கார், வரதராஜன் பேரு. சாமிநாத வெண்பான்னு வெண்பாவிலேயே அந்த வரலாற்றை பூரா எழுதுன ஒரு புண்ணியவான். கேட்டுக்கிடுங்க. ஊவே சாமிநாதையர் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ் கிடையாது. கடைசி காட்சி, மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவர் பிறந்து 200 வருஷம் ஆச்சு. 200 வருஷம். 2016 200வது ஆண்டு விழா அவருக்கு. மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு 2016 முடிஞ்சு போச்சு. கடைசி நேரம் மரணப்படுக்கையில் கிடக்கிறார் வாத்தியார். பக்கத்துல சாமிநாதையர் கண்ணீர் வர்றார். எனக்கு இந்த வாத்தியாருக்கு 6 வருஷத்து தொடர்பு, அவ்வளவுதான். இப்பதான் வந்து சேர்ந்தாப்புல இருக்கு. 6 வருஷம் முடிஞ்சு போச்சு. வாத்தியாருக்கு உடம்பு சரியில்லை. பாடமெல்லாம் 6 வருஷத்து பாடமுங்க. மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட ஊவே சாமிநாதையர் பாடம் படிச்சது 6 வருஷம். கண்ணீர் வருது. என்னுடைய யானை பசிக்கு தீனி போடக்கூடிய ஆற்றல் இவருக்கு மட்டுமே உண்டு. மற்றவர்கள் தரக்கூடிய சாப்பாடெல்லாம் யானை பசிக்கு சோளப்பொறி. இவர்தான் தீனி கொடுத்தார். இப்ப சாக போறார். மகா வித்துவான் அப்படியே படுத்து கிடக்கிறார். அவருக்கு பேர் தெரியுமா? 2ஆம் கம்பர்னு பேரு. ஒருத்தன் 10 கம்பர்னா. அது என்னையா 10 கம்பர்னு கேட்டேன். கம்பன் 10,000 பாட்டு பாடினா, மகா வித்துவான் 1,00,000 பாட்டு பாடினாரு. அதனால 10 கம்பன்னா அவன். 10,000 × 10 1,00,000. அவ்வளவு பாட்டு. எந்த ஊருக்கு போனாலும் பாட்டு கொட்டும். பேசிக்கிட்டே போவார். பிரகாரம் வருவார். பிரகாரம் வந்து பார்த்தா ஒரு 50 பாட்டாவது எழுதியிருப்பார். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிய பிரகாரம் வந்தா முடிக்கிறதுக்குள்ள 100 பாட்டு வந்துடும். அது பாடு போயிட்டே இருக்கும். நமக்கு எப்படி சாப்பிடுறதோ அவருக்கு பாட்டு எழுதுறது. சரிதானா? நமக்கு கடவுள் இப்படி சீட்டு போட்டா, அவருக்கு கடவுள் அப்படி சீட்டு போட்டான். அவருக்கு பேரு 10 கம்பர்னு பேரு. கடைசி எல்லாம் ஒடுங்கி போய் வறுமையான வாழ்க்கை. சாமிநாதா, இன்னைக்கு மடத்துல சாப்பாடு நெய்யெல்லாம் ஊத்துவாங்க. என்னங்க, மடத்துல சாப்பிட்டா நெய் ஊத்துவானா? நெய் ஊத்தி சாப்பிடுறது அவ்வளவு பெருசு அவருக்கு. அப்ப எவ்வளவு வறுமைன்னு பாருங்க. அதுக்குள்ளதான் இவ்வளவு செம்மை. தமிழை வறுமையிலே இருந்த புலவர்கள் வளர்த்தது அதிகம், செல்வாக்குள்ள புலவர்கள் வளர்ப்பது குறைவு. சாக கிடக்கிறார். பக்கத்துல சாமிநாதையர் பார்க்கிறார். மகா வித்துவான் கடல் திருவான்னார். இந்த தொண்டையில சளி போய் அடைச்சிக்கிச்சு. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, நமக்கு வேணே இந்த சளிதான். கப்புன்னு போய் அடைக்கும். மூச்சு விட முடியாது, முடிஞ்சு போயிடும். திருஞான சம்பந்தர் வாக்கு ஞாபகத்துக்கு வருதா? புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவடிந்துட்டு ஐ மேல் உந்தி. ஐயின்னா சளி. சளி போய் கப்புன்னு இங்க அடைக்குமா. மூச்சு எங்க விடுறது? புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவடிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்றருள் செய்வான் அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முடவதிர மடை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. திருவையாற்றில சம்பந்த சாமி பாடின பாட்டு. சளி அடைக்குது. திருவான்னார். அதுக்கு மேல வார்த்தை வரல. சாமிநாதையர் புரிஞ்சுக்கிட்டார். அந்த காலத்து பிள்ளைகள்லாம் ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைங்க. சொன்னா உடனே திருவான்னார்ல என்ன சொல்றாருன்னு புரிஞ்சு போச்சு. ஓ, திருவாசகம் படிக்க சொல்கிறார்.
கடைசியில திருவாசகம் படிச்சுட்டு போனா அடுத்த பிறவியில முழிக்கிற பொழுது திருவாசகம் நினப்பு வருமா. நேற்று ராத்திரி தூங்குற பொழுது எந்த சிந்தனையோட தூங்கினமோ இன்னைக்கு காலையில முழிக்கிற பொழுது அந்த சிந்தனை முதல்ல வருமா. இது தூக்கம், அது சாவு. இது டெம்பரரி, அது பெர்மனன்ட். இது ரிகர்சல், அது ஃபைனல். ஆமா, சாகுற நம்ம தூங்குறது என்னங்கிறீங்க, ரிகர்சல் பாக்குறோம். சில பேர் பட்ட கட்டையா கிடப்பான், பொணத்தை பொணம் மாதிரி தூங்குறான்டாம் மாதிரி இல்ல. அப்படித்தான் உயிர் எங்கேயோ இருக்கு, தெரியாம இருக்கு, இவன் பாட்டுக்கு தூங்குறான். இது என்ன, ரிகர்சல், அது ஃபைனல். உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையில் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. திருவள்ளுவர். எது என்ன பாட்டு பாடுறது, திருவான்ட்டார். திருவாசகம் கேட்கணும்னு ஆசைப்படுறார். கடைசி நேரம் நல்ல திருவாசகம் ஒன்று சொல்லணும், அதை கேட்டுட்டு இந்த ஆன்மா ஆண்டவன் திருவடி அடையணும். அதுதான் உயர்ந்த ஆன்மாவுக்கு கடவுள் தரக்கூடிய பரிசு. சாகிற பொழுது திருவாசகம் கேட்டுட்டு சாகணும். எழுதி வச்சுக்கிடுங்க, எனக்கும் சேர்த்துத்தான் சொல்றேன். கிடைச்சதுன்னா பெரிய வாய்ப்பு, கிடைக்கலன்னா போச்சு. திருவாசகம் கேட்கணும். யாரு வாயினால? சாமிநாத ஐயர் வாயினால திருவாசகம் கேட்கணும். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். தடங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய், அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. காதுல விழுந்துருச்சு. பகவானே, நான் ரொம்ப நாளா பட்டினி கிடந்தேன், சோறு கிடையாது. ஒருத்தன் சோறு போட்டான், பட்டினி இருந்தவன் சோத்தை சாப்பிட மாட்டான், கொட்டிக்குவான். அவன் 10 நாள் பட்டினி இல்ல, இந்த சோறு பாதியில போயிட்டா என்ன பண்றது? மெல்லாம மடக்குன்னு விழுங்குறான். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன். மெல்லாமலே விழுங்குறான். போயிடப்படாத இந்த சோறும். இந்த ஆளு பாதியில இல்லைன்ட்டான்னு என்ன பண்றது? விக்கல் எடுத்துருச்சு. ஏன்? தலையெழுத்து இல்லை. நல்லது கேட்கறதுக்கு தலையெழுத்து வேணும். இன்னைக்கு இங்க வந்து திருவம்பாவை கேட்கணும்னா உங்களுக்கு தலையெழுத்து வேணும், இல்லைன்னா கிடைக்காது. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. பெருமானே, எனக்கு விக்கல் எடுத்தது, என் தலையெழுத்து இல்ல, நான் சாப்பிட்டேன், விக்கல் எடுக்குது, எனக்கு தேன் மாதிரி தண்ணீரை கொடு. வழங்குகின்றாய்க்கு உன்னருளார முதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் ஏண்டா எம் விதியின்மையால். தடங்கரும் தேன் என்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய். தேன் மாதிரி தண்ணீர் கொடுக்கணும், உன் அருள் தேன் போன்றது. தடங்கரும் தேன் என்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய். அழுங்குகின்றேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி, அழுங்குகின்றேன் உடையாய். நீ தானையா எனக்கு சொந்தக்காரன், நீதானே உடையவன், நான் உடைமை இல்லையா? உடையவன் நல்லா இருக்கிற பொழுது உடைமை வேற ஒருத்தங்கிட்ட போனா இந்த உடையவன் பேரு கெட்டு போயிருமே. என் முதலாளி நல்லா இருக்கிற பொழுது அவரை விட்டுட்டு இன்னொரு முதலாளிகிட்ட போனா இந்த முதலாளி பேரு கெட்டு போயிடுமே. எம்பெருமானே, நீ இருக்கிற பொழுது உன்னை விட்டுட்டு நான் யார்கிட்டையாவது போக முடியுமா? ஆழ்வார் சொல்லுவார், உனக்கு பணி செய்து இருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவன் தனக்கு பணி செய்து கடைத்தலை நிற்கை நின் சாயல் அழிவு கண்டாய். படமுதிர் சோலையில போய் சொல்றார், பெருமாளே, இவ்வளவு காலமா உனக்கு தண்டமிட்டேன், இப்போ நீ ஒழுங்கா இல்லை, எனக்கு அருள் பண்ண மாட்டேங்கிற. நான் இன்னொருத்தங்கிட்ட போனா ஞாபகம் வச்சுக்கோ, உன் பேரு ரிப்பேர் ஆயிருமா இல்லையா? உனக்கு பணி செய்து இருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவன் தனக்கு பணி செய்து கடைத்தலை நிற்கை நின் சாயல் அழிவு கண்டாய். புனத்தினை கிள்ளி புதுகவி காட்டி உன் பொன்னடி வாழ்கவென்று இனக்குறவர் புதியது உண்ணும் எழில் மாலிருஞ்சோலை என்றாய். திருமாலிருஞ்சோலையில பாடுறார். அது மாதிரி எம்பெருமானே, நீதான் அடைக்கலாம், நீதான் காப்பாத்தணும். உடையாய், நான் உடைமை, நீ உடையவன், நீ என்னை காப்பாத்தணும், உன் திருவடிகளில் அடைக்கலம். அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. கண்ணை முழிச்சு பார்த்தார் பெரியவர், அப்படியே நின்றுச்சு.
கடைசி வார்த்தை என்ன? அடைக்கலமே. என் தலைப்பென்ன? உனக்கே அடைக்கலம். இது எங்க இருக்கு? அடைக்கல பத்து திருவாசகத்தில 24ஆம் தலைப்பு. திருவாசகம் 51 தலைப்பு, 24ஆம் தலைப்பு அடைக்கல பத்து. அற்புதமான 10. அதை கட்டாயம் படிக்கணும். நான் பல செய்தி சொல்லி இருக்கேன். அதுல முன்ன இங்கேயும் சொல்லி இருப்பேன். எனக்கு நினைப்பு இல்லை. உங்களுக்கு நினைப்பு இருந்தா சந்தோஷம், நினைப்பு இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதானே? அடைக்கலம் அப்படி அந்த பாட்டு, அப்படி பாட்டு. ஓனா சிறுவயல்னு செட்டி நாட்டுல ஒரு ஊரு. உய்ய கொண்டான் சிறுவயல். பின்னால உள்ளவங்க அதை ஊனாவே ஓனா ஆக்கி விட்டாங்க. ஒய்ய கொண்டான் சிறுவயல்னு. அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இந்த மாமனார் என்ன சொல்லிவிட்டார்? என் பையனுக்கு இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ண போறேன்ட்டார். அந்த காலத்துல இப்படித்தான். தப்பு யார் மேல இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. பையனுக்கு அடுத்த தாரம் கட்டிடுவாங்க. அதுக்கு அடுத்த தாரம். இங்க தேவகோட்டையில ஒரு 4 தாரம் கட்டினார் ஒருத்தர், குழந்தை இல்லைன்னு. ஒரு தாரம், 2ஆம் தாரம், 3ஆம் தாரம். வாழை மரத்துக்கு தாலி கட்டி விட்டு 4ஆம் தாரம். வாழை மரத்துல விறுவிறுன்னு கன்று வந்துருச்சு. இவருக்கு அப்புறம் 6-7 பிள்ளை பிறந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம். குழந்தை இல்லைங்க, 10 வருஷம் ஆச்சு. என்ன சொல்லிவிட்டார்? என் பையனுக்கு நான் அடுத்த பொண்ணு பார்க்கிறேன். பொண்ணு கண்ணீர் விட்டுது. அவங்க அப்பா வந்துட்டார், விஷயத்தை சொன்னது. கவலைப்படாதே, மாணிக்க வாசகர் நம்மள்கிட்ட இருக்கிற பொழுது நம்ம ஏன் கவலைப்படணும்? அவங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு திருப்பெருந்துறைக்கு போயிட்டார். திருப்பெருந்துறை எங்க இருக்கு? அறந்தாங்கியில இருந்து 15 கிலோமீட்டர். ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறை. பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்க போயிட்டார். 45 நாள் பெருமான் சந்நிதியில கிடக்கிறாங்க 2 பேரும். ராத்திரி பகலா திருவாசகம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. எம்பெருமானே, அம்பாளுக்குள்ள நீ இருக்கிற, உனக்குள்ள பராசக்தி இருக்கிறா. 2 பேரு எனக்குள் இருப்பது சத்தியமானால் நான் எப்பவும் அடியார் கூட்டத்திலே இருக்கணும். அதுக்கு எனக்கு அருள் செய். எத்தனாம் தலைப்பு? 21ஆம் தலைப்பு. திருவாசகத்திலே 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம். குழந்தை வேணும்னா மன்னிக்கணும், நல்ல குழந்தை வேணும்னா இதை படிக்கணும். நாங்க இப்ப தெளிவா இருக்கோம். இது பாட்டு குழந்தை வேணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப வீடுகள்ல சன்னா இல்ல சின்னா இருக்கேன். பாவமா இருக்கு. இதை விட அணிப்புள்ள தென்னம்புள்ள தேவலை போல இருக்கு இந்த ஆண் பிள்ளைய விட. அதனாலதான் அப்படி சொல்றது. இதை படிச்சீங்கன்னா நல்ல பிள்ளையா கிடைக்கும். எந்த பாட்டு? 21ஆம் தலைப்பு உடையாள் உந்தன் நடுவிருக்கும் கோயில் மூத்த திருப்பதிகம். அப்பாவும் பொண்ணு 45 நாள் படிச்சாங்க. 45 நாள் ஆச்சு, படுத்து கிடக்குறாங்க. ராத்திரியில கனவுல பெருமான் வந்து 6 தண்டை வச்சிருக்கேன், எடுத்து விட்டு போ. 6 தண்டை. இந்த ஆண் குழந்தைகளுக்கு காலில் தண்டை போடுவாங்க. தண்டையணி வெண்டையங்கின் சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின்பபுரி கொண்டு நன் சந்தோடமணைந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ. திருச்செந்தூர்ல போய் பாடுறார் அருணகிரிநாதர். தண்டையோட காட்சி கொடுக்கிற பெருமானே. 6 தண்டை தலைமாட்டில் இருக்கு. முழிச்சு பார்த்தா அப்பாவும் பொண்ணு 6 தண்டை தலைமாட்டில் இருக்கு. எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுல பூச்சி 6 தண்டைக்கும். சொன்னாப்புல 10ஆவது மாசம் ஒரு பையன், அடுத்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ஒரு பையன். 6 ஆண் குழந்தை பிறந்தது வரிசைக்கு. எத்தனை தண்டை கொடுத்தாரு? 6 தண்டை கொடுத்தார். 6 ஆண் குழந்தை. ஊரு ஓனா சிறுவயல். இத ஒருத்தர் எனக்கு சொன்னார். நான் அதை அப்படியே கேட்டுக்கிட்டேன். மாம்பழத்துல டி நகர் மாம்பழம் அங்கே ஒரு நிகழ்ச்சி. அங்கே இந்த கதையை சொன்னேன். சொன்ன உடனே ஒரு அம்மா எந்திரிச்சாங்க. ஐயா, என்ன? அந்த 6 பேர்ல ஒருத்தர் எங்க தாத்தான்னாங்க.
ஓனார் சிறுவயம், விலாசம் எல்லாம் வச்சிருக்கேன், செட்டிநாடு. என்னங்க மாணிக்கவாசக சாமி எங்க நிக்கிறார் பாருங்க. கண்ணீர் விட்டு அழுது கேட்டார்கள். கேட்டது 1, கிடைச்சது 6. 6 பிள்ளை, வரிசைக்கு 6 தண்டை. திருவாசகம் அப்படி ஆற்றல் வாய்ந்தது. பேராசிரியர் சத்தியசீலன் திருச்சியில இருக்கார், தேசிய கல்லூரி பேராசிரியர், வந்திருக்கார், பேசியிருக்கார். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணார். நீங்க திருவாசகம் அங்க பேசினதை கேட்டேன், ரேடியோவில் டிவியில வந்தது, நல்லா இருந்தது, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன சொல்லுங்க. இனிமே நீங்க எங்க திருவாசகம் பேச போனாலும் இத சொல்லணும். சரிங்க. உயர்ந்த சான்றோர் தன் வருமானத்தில் பெரும்பகுதி சன்மார்க்க சங்கம் மாதிரி வச்சு அடியார்களுக்கும் ஆண்டவன் திருப்பணிக்கும் பிள்ளைகள் படிப்புக்கும் செலவழிக்கிறார். இன்னைக்கும் வயசு 84, இன்னைக்கும் செலவழிக்கிறார். பேராசிரியர் சத்தியசீலன் இதை எல்லா இடத்திலையும் சொல்லணும்னார். சரின்னு ஒத்துக்கிட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரையும் காலையிலையும் மாலையிலையும் சிவபுராணம் படிக்க சொல்லுங்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இப்ப இதை படிச்சுக்கிட்டு தானே மேல வந்தான். எத்தனை வரி? 95 வரி. சரிதானா? சிவபுராணம் காலையிலையும் மாலையிலையும் படிக்க சொல்லுங்க. சரி, படிச்சா என்ன கிடைக்கும்னு கேட்பாங்கல்ல. ஆமா, சுகர் கம்ப்ளைண்ட் வராதுன்னு சொல்லுங்க. என்னங்க சத்தியசீலன் சொன்ன சத்தியமான வார்த்தை. யாருக்காவது சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தா காலையிலையும் ராத்திரிக்கும் 2 தடவை கண்ணீர் கொட்ட இந்த 95 வரிய சிவபெருமான் மேல பாரம். நான் சொன்னேன், படிச்சு பாருங்க, சுகர் கம்ப்ளைண்டே இருக்காது, உடம்பு ஒழுங்காயிரும். அவருக்கு சுகர் இல்லைங்க. ஏன்? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் என் சாப்பாடு உங்களுக்கு தெரியுமா? வீட்டுல எல்லாம் சாதத்துல நெய் விட்டு அதுல ஜீனி போட்டு சாப்பிடுவேன். ஆமாங்க, அதுல எனக்கு அப்படி பழக்கம். ஜீனி, அல்வா, லட்டு நிறைய பிடிக்கும். அநியாயத்துக்கு சாப்பிடுவேன். எங்க வீட்டுல என் பேரன் கூட சாப்பிட மாட்டேன். சாக்லேட் சாப்பிடுறது நான் ஒரு ஆளுட்டேன். இந்த அம்மா நேற்று நிறைய சாக்லேட் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் சுகர் கம்ப்ளைண்ட் இல்லைங்க. எது காப்பாத்துது? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. காலம்பரை எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது நல்ல பாட்டுக்களை பாடுங்க. இந்த வயிறு உள்ள போயிட்டு வரும். நீங்க சொல்லி பார்க்கணும். நல்ல வாயார படிச்சீங்கன்னா இந்த வயிறு அப்படி உள்ள போயிட்டு வரும், உள்ள போயிட்டு வரும். அப்ப என்ன ஆகும்? அப்படியே பிசைஞ்சு கொடுத்து உடம்பு சுத்தமாயிரும். பூஜை முடிச்சு வந்தா ஒரு 5-6 இட்லி சாப்பிடலாம் போல தெரியும். அதுக்காக சாப்பிட்றாதீங்க, குறைச்சு சாப்பிடுங்க. திருவாசகம் சிவபுராணம் படிச்சா சுகர் கம்ப்ளைண்ட் வராது. எழுதி வச்சுங்க. ஏன் சார் என்னமோ தலைப்பை கொடுத்து விட்டு எங்கேயோ ஓடிட்டீங்க? என்ன தலைப்பு கொடுத்தா? உன் திருவடிகளில் அடைக்கலம், உனக்கே அடைக்கலம். நம்ம பழனியப்பன் ஐயா சொன்ன மாதிரி 19வது பாட்டு திருவம்பாவையில 19ஆம் பாட்டு. இந்த திருவம்பாவைக்கு ஒரு சிறப்பு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்க மாட்டீங்க, அதனால புதுசு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். இந்த திருவாசகத்தை அமைப்பு போட்டது சிவபெருமான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த கெட்டிக்கார சிவபெருமான் என்ன பண்ணாரு? 4 அகவலையும் முன்னால தள்ளிட்டாரு. சொல்ல போனா சிவபுராணம் ஒரு கலிவன்பா, தனிச்சேர் இல்லாமையினால அது அகவல்னு சொல்லிவிட்டாங்க. ரொம்ப இலக்கணத்துக்குள்ள போக வேண்டாம். 4 அகவல் முன்னால. என்னென்ன 4 அகவல்? சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், திரு அண்ட பகுதி, போற்றி திரு அகவல். அப்புறம் என்ன? 100 பாட்டு மொத்தம் திருச்சதகம். 100 பாட்டை விட குறைஞ்சது அப்புறம் என்ன? 50 பாட்டு. அது நீத்தல் விண்ணப்பம். எத்தனை ஆச்சு? 6 ஆச்சா? இனிமே 20 பாட்டு தொகுப்பு. இதெல்லாம் 20 பாட்டம். திரு அம்மான 20 பாட்டு, திரு பொற்சுன்ன 20 பாட்டு, திருச்சாடல் 20 பாட்டு, ஒரு 5-6 இப்படி 20 பாட்டு. இதுல முதலில் வைக்கப்பட்டது திருவம்பாவை. சரிதானா?
6வது தலைப்பு நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு. 7வது தலைப்பு திருவம்பாவை 20 பாட்டு. 20 பாட்டு தொகுப்புகளில் முதலிடம் பெற்றது திருவம்பாவை. இதுக்கு பேரு சக்தியை வியந்தது. அது என்ன சக்தியை வியந்தது? ஆண்டவன் கிட்ட போகணும்னா அருள் கிடைக்காம போக முடியாது. திருவருள் பெற்றால் அன்றி கடவுள்கிட்ட போக முடியாது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வணங்கி, அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தணும். வணங்கி இங்க போட்டு 2 போட்டிருப்பான். புத்தகத்துல எடுத்து பாருங்க. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ. சிந்தைன்னு நேரச வந்ததுனால அந்த மேல உள்ளது 3 வந்து நீட்டணும். அதனால வணங்கி நல்லா கும்பிடணுமா. எடுத்து பாருங்க. இலக்கணம் படிச்சவாளுக்கு தெரியும். நான் அங்க எல்லாம் போக கூடாது. அதுவும் 12:30 மணிக்கு இலக்கணம் வேணாம் சாமி, விட்டுருங்க. திருவம்பாவைக்கு என்ன சிறப்பு? திருவண்ணாமலையில் பாடப்பட்டது. சக்தியை வியந்தது. திருவண்ணாமலை நினைச்சாலே மோட்சம். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? திருவண்ணாமலையில இருக்கிறோம். மறந்துடாதீங்க. வீரமாகாளியம்மன் கோயில்ல இல்ல, நம்ம திருவண்ணாமலையில இருக்கிறோம். ஆதிவடிவான மலை, அந்திருவர் தேடுமலை, சோதிமணி ஆடரவம் சூழுமலை, நீதி தழைக்கும் மலை, ஞான தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஞானிகள் எங்கே இருந்தாலும் வா வா என்று இழுக்கக்கூடிய காந்தம் அண்ணாமலை. இப்ப திருவண்ணாமலையிலே பாடப்பட்டது திருவம்பாவி. சக்தியை வியந்தது. ஏன் அந்த பேர் வச்சாங்க? ஏன் தெரியுமா? இவ்வளவு நேரம் ஓதுவார்கள், அற்புதமா பாடுனாங்க. முதல் 3 திருமுறை சம்பந்த சுவாமி. அதுல பராசக்திக்குன்னு தனி பாட்டு கிடையாது. அத்தனையும் மிஸ்டர் சிவபெருமானுக்கு தான். அவ்வளவு பாட்டு அவருக்கு தாங்க. ஒரு பாட்டு வேணா பராசக்தியை சொல்லிவிட்டு அவள் கணவனேன்னு புடிச்சுப்பா, அங்க போயிடுவாரு. அவ்வளவுதான். தோடுடைய செவியன், தோடுதான் அவ, செவியன்னு இங்க வந்துடும், அப்படி சொல்லிடுவார். முதல் 3 திருமுறை சரி. அடுத்த 3 திருமுறை அப்பர் சுவாமி. அங்கேயும் அம்பாளுக்குன்னு தனிப்பாட்டு கிடையாது. அத்தனை பாட்டு சிவபெருமானுக்கு. அரியலால் தேவி இல்லை, ஐயன் ஐயாரனார்க்கே, அவ்வளவுதான். 6 திருமுறை ஆயிப்போச்சு. 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமி. அதுலயும் அம்பாளுக்குன்னு தனிப்பாட்டு கிடையாது. காலகாலனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறு முந்தின வரியில அம்பாளை பத்தி 2 வரி வரும். அவருடைய கணவன் கொண்டு போயிடுவாரு. அங்கேயும் கிடையாது. 7 திருமுறை எல்லாம் சிவபெருமானுக்கே எழுதி கொடுத்தாச்சு. 8ஆம் திருமுறை திருவாசகம். மாணிக்க வாசக சுவாமி 2 பாட்டுல அம்பாள் பெருமையை அற்புதமா சொன்னார். ஒரு பாட்டுல அப்பனை சேர்த்துக்கிட்டார், இன்னொரு பாட்டை தனியா அம்பாளுக்குன்னு ஒதுக்கிவிட்டார். 8ஆம் திருமுறை திருவாசகம் ஒரு பாட்டு, பெரும்பகுதி அம்பாளுக்கு, கடைசியில அவரை கொஞ்சம் இழுத்துக்கிட்டார். ஒரு என்ன பாட்டு? முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள், இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி, திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பில் திருப்புருவம், என்ன சிலை குலவி நம் தம்மையாளுடையாள், தன்னில் பிரிவிழா எங்கோமான். இப்பதான் சிவபெருமான் தலையை காட்டுறாரு. தன்னில் பிரிவிழா எங்கோமான், அன்பர்க்கு முன்னி அவள், நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய். அம்பாள் பெருமையை பூரா சொல்லி அந்த அம்பாளை விட்டு பிரியாத சிவபெருமான், சிவபெருமானுக்கு ஒரு இடம் கொடுத்து விட்டார். அம்பாளுக்கு எத்தனை பேர் கொடுத்தார்? 5 பேர் கொடுத்தார். பாட்டை திருப்பி சொல்றேன். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள், இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி, திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பில் திருப்புருவம், என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள், தன்னில் பிரிவிழா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள், நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, என்ன பொடியாய் மலையேலோர் எம்பாவாய். கரதள பாடமா சொல்லுவேன். ஏன் தெரியுமா? திருவம்பாவை 20 பாட்டு, திருப்பாவை 30 பாட்டு, 50, திருப்பள்ளி எழுச்சி 10, 60 பாட்டையும் ஒப்பிச்சா தங்க காசு கொடுக்கிறேன்னு காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் அந்த காலத்துல சொன்னார். நான் தங்க காசு வாங்கி இருக்கிறேன்.
அப்ப பாடம் பண்ண பாட்டுங்க, விவரம் தெரியாத காலத்துல பாடம் பண்ண பாட்டு, அர்த்தம் புரியாம பாடம் பண்ண பாட்டு, தங்க காசுக்கு ஆசைப்பட்டு பாடம் பண்ண பாட்டு. இப்ப தங்க காசு தங்கா காசா போச்சு, திருவாசகம் மட்டும் தங்கர காசா நின்றுச்சு. பாத்தீங்களா, காசெல்லாம் ஓடி போயிருச்சுங்க, எங்க நிக்கும், செலவழிஞ்சு போயிடும். இது மட்டும் நின்றுக்குச்சு. அஞ்சு. ஏன் அஞ்சு? ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், அஞ்சு தொழிலையும் பராசக்தி செய்கிறாள். அதனாலே அவளுக்கு 5 பேர். கடைசி என்னென்னமோ சொல்லி பார்த்தார். ஆளுடையாள்னார், எம்பிராட்டினார், நம் தம்மை ஆளுடையாள்னார், எழுந்துடையாள்னார், கடைசி பார்த்தார் அவள்னு முடிச்சுட்டார். ரொம்ப அற்புதம். ஏன்? உன்னால கடவுளை அளக்க முடியாது, சொல்லி சொல்லி பார்ப்ப, கடைசியில சுருக்கமா சொல்லு, அவன் அன்றி ஓரளவும் அசையாது. அவன்னா எவன்னா கேட்கிறது. என்னங்க, கல்யாணம் ஆச்சு, காலையில தாலி கட்டியாச்சு, சாயந்தரம் 6 மணி இந்த புருஷன் பக்கத்துல வந்தா, இந்த மாதிரி எல்லாரும் இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போகலாமான்னா அந்த காலம் சரின்னா அப்பாட்ட வந்தா ஒரு வார்த்தை, ஏன்னா 24 வருஷம் இந்த அப்பா தானே வளர்த்தாரு. பக்கத்துல வந்தா அப்பா சினிமாவுக்கு போறேன். யாரு கூட்டிட்டு? அவரு கூட்டிகிட்டு போறாரு. இந்த அப்பா மடையனா இருந்தா எவருன்னு கேட்பான். கேட்பானா எவருன்னு? அது மாதிரி அவன்னா யாரு? சிவபெருமான். அவள்னா யாரு? ஈடுணை இல்லாதவள், சொல்லை கடந்தவள், அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி. அதனால அவள்னு முடிச்சு விட்டாரு. என்னென்னமோ சொல்லி பார்த்து இந்த பாட்டுல தன்னில் பிரிவிழா எம் கோமான்னு சிவபெருமான் வந்துட்டாரு. முக்கால்வாசி அம்பாள் பெருமை, சக்தியை வியந்தது ஒரு இடம் சிவபெருமான். இன்னொரு பாட்டு பாருங்க, சுத்தமா அம்பாளுக்கு. இப்படி பாட்டு 8ஆம் திருமுறை முடிய எங்கேயும் கிடையாது, முழுக்க அம்பாடு. மிஸ்டர் சிவபெருமான், இது மதுரை, கொஞ்சம் ஓரத்துல உட்கார்ந்துருங்க, நேரத்துல உங்களை கூப்பிட்டுக்கிறோம். ஒரு பாட்டு. என்ன பாட்டு? காதார் குளையாட, பைம்பூன்கலன் நாட, கோதை குழலாட, வண்டின் குழாமாட, சீத புனலாடி, சிற்றம்பலம் பாடி. சிற்றம்பலம் இருக்கிற வீடு, அவர் இல்ல. சிற்றம்பலம் பாடி, வேத பொருள் பாடி, அப்பொருளாம் ஆபாடி, சோதி திறம்பாடி, சூழ்கொன்றைத்தார் பாடி, ஆதி திறம்பாடி, அந்தமாம் ஆபாடி, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை தன் பாதத்திறம்பாடி. அது யாரு பெய்வளை? வளையலணிந்த கைகளை உடையவள். பேதித்து இது சரி இது தப்புன்னு எனக்கு நல்ல வழியை காட்டி, என்னை ஒழுங்குபடுத்தி, எனக்கு தகுந்த மாதிரி மருந்த கொடுத்து, நான் நல்லா இருந்தா சோறு போட்டு, எனக்கு வியாதி வந்தா மருந்த கொடுத்து, வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை தன் பாதத்திறம்பாடி, ஆடேலோர் எம்பாவாய், பராசக்தியை பாடுக அப்படின்னு சொன்ன ஒரே பாட்டு 8ஆம் திருமுறை முடிய இது மட்டும்தான். சந்தேகம் வந்தா வெங்கட்ராமனை கேளுங்க. அந்த ஆளு 12 திருமுறையும் ஒரு 12 முறை திருப்பி இருப்பாரு. 12 இந்த கூட இருக்குமா அவருக்கே தெரியாது. விடுங்க, முதல்ல இருந்து விடாம படிக்கிற மனுஷன் 12 திருமுறை அப்படியே பாடம் பண்ணிக்கிட்டே போறாரு. அதனாலதான் இதுக்கு என்ன பேர் கொடுத்தான்? சக்தியை வியந்ததுன்னா. திருவாசகத்தில எல்லாம் சிவபெருமான். ஏன் இதுவரைக்கும் உள்ள திருமுறை எல்லாம் சிவபெருமான், இந்த திருவம்பாவையில மட்டும் சக்திக்கு ஒரு தனிப்பாட்டு. அதனால நம்ம பெருமக்கள் சக்தியை வியந்தது. மலை இருளுற்றுறங்காமல் மண்ணு பறி பாகர் அருள் செல முழுக வருக என செப்பல் திருவெம்பாவை. எல்லா பயனும் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஆமா, நம்ம என்ன தூங்காமலா இருக்கிறோம்? இப்ப தூங்குறோமா முழிச்சுக்கிட்டு இருக்கமா? தூங்கிக்கிட்டு இருக்கான். என்ன சார் நீங்க தான் தூங்குறீங்க போல் இருக்கு. இல்ல, ஆண்டவனை நல்லா நினைச்சாத்தான் முழிச்ச நேரம். ஆண்டவனை நினைக்காம மத்ததை நினைச்சா தூங்குற நேரம். இந்த உடம்பு தூங்குறது, கண்ணு தூங்குறதெல்லாம் கிடையாது, நினப்பு தூங்குறது. மண்ணுறங்கும் விண்ணுறங்கும் மற்றுளவெல்லாம் உறங்கும் கண்ணுறங்கேன் எம்மிறைவர் காதலால் பைங்கிளியே.
தாயுமான சுவாமி மண்ணுறங்கும் விண்ணுறங்கும் மற்றுலகலாம் உறங்கும் கண்ணுறங்கேன் எம்மிறைவர் காதலால் பைங்கிளியே. முடிச்சுக்கோ, தூங்காதே. ஆன்மா தூங்கிக்கிட்டே இருக்கப்படாது. சேஷாத்திரி சுவாமி திருவண்ணாமலையில யாரு தூங்கினாலும் தட்டி எழுப்புவாராம். முடிச்சுக்குவான். ஏய் தூங்காத தூங்காத, ரொம்ப நேரம் தூங்கினா யமன் முடிச்சுக்கிட்டு போயிடுவான். சேஷாத்திரி சுவாமி சொன்ன வார்த்தை. முடிச்சுக்கோ. அதான் திருவம்பாவை. மனோன்மணி முதல் சக்தி. அவள் எழுந்து 8 சக்திகளை எழுப்பினாள். முதல் 8 பாட்டு எழுப்புற பாட்டு. அதுக்கப்புறம்தான் கடவுள் பெருமை. ஆதியும் மந்தமும் இல்லா அங்கே ஆரம்பிச்சு 8வது கோடி சிலம்புங்குருகெங்கும் அந்த பாட்டு முடிய எழுப்பின பாட்டு. அதுக்கப்புறம் ஆண்டவனோட நேர பேசுற பாட்டு. நம்ம பாட்டு 19ஆம் பாட்டு. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும். நான் பழைய வார்த்தை, முந்தைய சொன்ன வார்த்தை. சிவபெருமானே, உங்களுக்கு 1000 வேத சமயத்துல மறந்திருப்பீங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். யாருக்கு? சிவபெருமானுக்கு. அவர் மறந்தா நம்ம பொழப்பு என்னத்துக்கு ஆகிறது? நம்ம மறந்தாலும் நம்மளை மறக்காதவர் சிவபெருமான் தான். எழுதி வச்சுக்கிடுங்க. நம்ம மறந்துடுவான், அவன் மறக்க மாட்டான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அவனுக்கு பெருமை. நான் கடவுளை நினைக்கிறேன்னா எனக்கு பெருமை. கடவுள் என்னை விட்டு போகாம இருக்கிறார்னா அவருக்கு பெருமை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கடவுளால முடியாத காரியம் என்ன? கடவுளால முடியாத காரியம் ஒண்ணு உண்டு. சிவகுமாரன் ஒரு மாதிரியா பாக்குறாரு. இதை சொல்றதுக்காக இவர் கொண்டாந்து உட்கார வச்சோம். கடவுளால முடியாத காரியம் ஒன்று உண்டு. அது என்ன? அடியார்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. கடவுளால முடியவே முடியாது. கூடவே உட்கார்ந்து இருக்கார். நீ எங்க உட்கார்ந்து இருக்க? நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என் கூட வா. நம்ம கூடவே உட்கார்ந்து இருப்பார். எப்படி? ஒன்றாய் வேறாய் உடனாய். தானே சைவ சித்தாந்தம். முதல் பாட்டு சிவஞான போதம். விடாம உட்கார்ந்து இருப்பார், முழுக்க நம்மளோட இருப்பார். பெருமானே, உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். உன் கையில பிள்ளை உனக்கே அடைக்கலம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. யார்கிட்ட சொல்லுவாங்க? 2 நேரத்துல சொல்லுவாங்க. குழந்தைய கொண்டு அம்மாட்ட கொடுத்து, அம்மா பாத்துக்க உன் பிள்ளை சொல்லவா வேணும்? எங்க குழந்தைய கொண்டு அவங்க அம்மாட்ட கொடுத்து நீ பாத்துக்க, அப்ப அவ அம்மா இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் ஐயா, நீ அம்மா, நான் குழந்தை, என்ன நீ பார்த்துக்கணும்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா நீ எனக்கு அருள் பண்ண மாட்டேங்கிற. என்னை எங்கேயோ நட்டாத்துல விட்டு விட்ட. அத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்க திருப்பெருந்துறையில. நான் பாடினேன், என் பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னேன். எனக்கு மாணிக்க வாசகர்னு பட்டம் கொடுத்த. நான் சந்தோஷமா உன்னை நினைச்சு பாடினேன். திரும்பி கண்ணை முடிச்சேன், நீ அடியார்களோட கூட்டத்தோட போயிட்ட. என்னை அநியாயமா விட்டுட்டு போயிட்டியே. ஏழை என்னை இங்கொழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற உடன் கலந்தருளியும். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போயிட்ட, என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டியே சாமி. ஒருவேளை நீ மறந்துட்டியோ, என்ன மறந்துட்டியோ. அதனாலதான் அந்த வார்த்தைய உனக்கு லேசா ஞாபகப்படுத்துறேன். என் மனசுக்குள்ள ஒரு பயம் கிடக்கு, நீ என்ன மறந்துட்டியோ அப்படின்னு. அதனால உங்கையில் பிள்ளை 2 இடத்துல சொல்லுவாங்க. ஒண்ணு அம்மாட்ட பிள்ளை, இன்னொன்னு கல்யாணம் பண்ற பொழுது. அந்த காலத்துல தெளிவா இருங்க. அந்த காலத்துல பொண்ணோட அப்பா பிள்ளை கையில பொண்ணை பிடிச்சு கொடுத்து, மாப்பிள்ளை இந்த பொண்ணை கண்கலங்காம பார்த்துக்கிடுங்க அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லுவாங்க. நீங்க அதுக்காக அப்படி திருப்பி நினைச்சிடாதீங்க. நினைச்சாலும் சரிதான். மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அந்த மாமனார் கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு. மாப்பிள்ளை பக்கத்துல, மாமா கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் கண்கலங்காம பாத்துக்கிறேன். அவரு சொன்னாரா, அதுக்கால மாப்பிள்ளை, அப்புறம் என்ன, நீங்க கண்கலங்காம இருக்கணும். அவரு கவலை அவருக்கு. இதை நம்ம கதை. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம்னு அப்ப சொல்லுவாங்களாம். பொண்ணை பிடிச்சு பையன் கையில கொடுக்கிற பொழுது அப்படி சொல்லுவாங்களாம். இப்ப பையனை பிடிச்சு பொண்ணு கையில கொடுக்கிற பொழுது இனிமே சொல்லணும், பழகிக்கிடுங்க வார்த்தை. அதான் 2 நேரம்.
உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்படம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான். ஏண்டா வேற எங்கேயாவது போய் சொல்லப்படாது? அப்படி கேட்காத. நீதாய்யா எங்க சாமி, நாங்க வேற எங்கேயா போய் சொல்லுவோம்? நீ இருக்கிற பொழுது நாங்க வேற யார்கிட்ட போய் சொல்லுவோம்? எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். ஒரு 5-6 சொல்லல, ஒன்னே ஒன்னு சொல்றோம், சீக்கிரம் கேட்டுட்டு விட்டுடு. எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். ஒன்று உரைப்போம் சொல்லிவிட்டு 3 சொல்றா பாருங்க. பொண்ணு மாணிக்கவாசக சாமி தன்னை பொண்ணா மாத்திக்கிட்டு பாடினதுதான் திருவெம்பாவை. ஏன் திருவாசகம் பூரா மாணிக்கவாசக பெருந்தகை தன்னை பெண்ணாக்கி கொண்டு பாடிய பாட்டு. திரு அம்மானை பெண் பாடுற பாட்டு, திருச்சாடல் பெண் பாடுற பாட்டு, திருப்பொற்சுன்னம் பெண் பாடுற பாட்டு, திருப்பொன் ஊசல் பெண் பாடுற பாட்டு, திருவெம்பாவை பெண்களுக்கே உரிய பாட்டு. அவ்வளவு அப்படித்தான். சன்மார்க்கம் ஆண்டவனை காதலனாக்கி தன்னை காதலியாக்கி கொண்டு அனுபவிக்கக்கூடிய சன்மார்க்கம், அதுதான் திருவெம்பாவை. என்ன கேட்கணும்? ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம், நீயே சீக்கிரமா கேளு, 1 மணிக்குள்ள கேட்டணும். சரி, இப்ப கேட்க போறார் மாணிக்கவாசகன். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்படம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின் அன்பர் அல்லார் தோள் சேரற்க. இந்த உடம்பு சிவனடியார்களுக்கு என் கணவன் சிவனடியாராத்தான் வரணும். அப்படியே ஆண்டாள் நாச்சியார்கிட்ட ஓடுங்க. நாச்சியார் திருமொழி 143 பாட்டு, 143 வாடியே. என்ன கேட்கிறா தெரியுமா ஆண்டாள் நாச்சியார்? இந்த அழகான உடம்பு பெருமாளே உன்னை தவிர வேற மனுஷனுக்குன்னு சொன்னா செத்து போயிடுவேன். உன்னிட்டெழுந்த என் தட முலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. இந்த உடம்பு பெருமாளுக்கு, அவளுக்கு பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும். மாணிக்கவாசக சாமிக்கு அடியார்களை கல்யாணம் பண்ணிக்கணும். 2 வித்தியாசம் புரிஞ்சு வச்சா? அவளுக்கு யாரு வேணும்? கண்ணன் வேணும். மாணிக்கவாசக சாமி என்ன சொல்றார்? எங்களுக்கு சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது அது ஆன்மா. இந்த உலகத்துல வாழ்க்கை நடத்தணும்னா புருஷனாகிற எனக்கு பெண்டாட்டி நல்லவளா வாச்சாத்தான் நான் ஒழுங்கா இருக்க முடியும். பெண்டாட்டிக்கு புருஷன் ஒழுங்கா வாச்சாத்தான் குடும்பம் ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? மாட்டு வண்டியில 2 மாட்டு வண்டி, ஒரு மாடு தெற்க இழுத்து ஒரு மாடு வடக்க இழுத்தா வண்டி என்னத்துக்கு ஆகும்? 2 கண்ணு. இந்த கண்ணு இப்படி பார்த்தா அந்த கண்ணு அப்படி பார்த்தா 6 கண்ணாவில போயிடும். ஒன்னா இருக்க முடியாதே. அதனால என்ன வேணும்? அடியார்கள் தான் எங்கள் உடம்பை அணைக்க வேண்டும். ஏன்? சிவபெருமான் வேற, அடியார்கள் வேற இல்லை. இன்னும் சொல்ல போனா சிவபெருமானை விட அடியார்களுக்கு சிறப்பு ஜாஸ்தி. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க. எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. இந்த கை உனக்குத்தான் பணி செய்யணும். என்னம்மா இப்பத்தான் கேட்ட, அடியார்கள் தான் எனக்கு கணவனாகணும்னு, இப்ப எனக்கு பணி செய்யணுங்கிற. நீ பாட்டுக்கு அடியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை அம்போன்னு விட்டு விட்டு எனக்கு பணி செய்ய ஆரம்பிச்சா அந்த ஆளு என்னத்துக்கு ஆகிறது? 2 வார்த்தை பார்த்தீங்களா? எங்கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்ய. மாணிக்கவாசக சாமி சொல்றார், சிவபெருமானே உனக்கு தெரியும் என்ன கிண்டி விடுறதுக்காக இப்படி எல்லாம் கேட்கிற, பரவாயில்ல, அடியார் வேற ஆண்டவன் வேற இல்லை. புரியுறாப்படி சொல்லவா? ஆண் அடியார்களுக்கு பெண்மை அதிகமா பெருமை அதிகமா, பெண் அடியார்களுக்கு பெருமை அதிகமா? என்ன கம்முன்னு இருக்கிறீங்க? ஆண் அடியார்களுக்கு பெருமை அதிகமா, பெண் அடியார்களுக்கு பெருமை அதிகமா? நான் எண்ணிக்கையில கேட்கல. 63 நாயன்மார்கள்ல 3 பேர் தான் பொண்ணு, 60 பேர் ஆண்கள். நான் அப்படி எல்லாம் கேட்கணும். யாருக்கு ரொம்ப பெருமை? பெண்ணடியார்களுக்கா? இங்க இருந்து ஒருத்தர் சொல்றார், அப்ப ஓட்டு உங்களுக்கு தான். ஏன் தெரியுமா? ஆணடியார்கள் ஆண்டவனுக்கு மட்டும் தொண்டு செய்கிறார்கள். பெண்ணடியார்கள் கணவனுங்கிற அடியாருக்கும் தொண்டு செய்து ஆண்டவனுக்கும் தொண்டு செய்கிறார். ஆமாங்க, வீட்டுக்காரனையும் பார்க்கணும், பகவானையும் பார்க்கணும். காரைக்கால் அம்மையார் பட்ட பாடு கொஞ்சமா, மங்கையர்க்கரசியார் பட்ட பாடு கொஞ்சமா?
இவனை கல்யாணம் பண்ணியாச்சு. இவன் உடம்புக்கு கணவன், அவன் ஆன்மாவுக்கு கணவன். இவனையும் சமாளிக்கணும், அந்த சிவனையும் சமாளிக்கணும், விபூதி பூசணும். விபூதி பூசுறத பார்த்தா இந்த ஆளு சாப்பிட மாட்டேன் சமனை. நான் ஒரு நாள் விபூதி பூசினா அவன் ஒரு நாள் பட்டினி கிடப்பான். கொண்டாட்டி விபூதி பூசிக்கிட்டே இருந்தா புருஷன் பட்டினியா கிடந்தா என்ன ஆகும்? இதுக்காக விபூதி பூசணும். பூசப்படாது என்ன செய்யலாம்? சந்தனத்துல விபூதியை குழைச்சு நெஞ்சில தடவிக்குவாளாம். சிவபெருமானே மன்னிச்சுக்கோ, விபூதி உண்மைதான், இந்த ஆள் கண்ணுக்கு படப்படாது, அதனால சந்தனத்தோட விபூதியை குழைச்சு தேர்த்துக்கிறேன். எவ்வளவு கஷ்டம்! ஆண் சிவபெருமானை கும்பிட்டா போதும், பொண்ணு இவனையும் கும்பிட்டு அவரையும் கும்பிட்டு, இதுல இந்த ஆளு குறுக்கில தகராறு பண்ணான்னா விவகாரம் ஆயிடும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, ஆண்கள் கோயிலுக்கு போறாங்கன்னா அதுக்கு 99% ஒண்ணு அவங்க அம்மா காரணம், இல்லைன்னா பொண்டாட்டி காரணம். அம்மா, எங்க ஊர்ல ஒருத்தங்க கோயிலுக்கே வரமாட்டேன், நல்ல குடும்பத்து பொண்ண கல்யாணம் பண்ணியாச்சு, தங்கமான பொண்ணு, தினம் கோயிலுக்கு போயிருவா. சாயங்காலம் 4 நாள் கூப்பிட்டு பார்த்தா இந்த பையன் வரல, நான் வரமாட்டேன், எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. இவர் இங்க டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு, இது மட்டும் ரொம்ப பயன்படும் போல இருக்கு. என்னவோ அவன் தலையெடுத்து அப்படி 4 நாள் கூப்பிட்டு பார்த்தா இந்த பையன் வரல. கெட்டிக்கார பொண்டாட்டி ஒரு நாள் வந்தா, அழகான பொண்ணு, இளமையான பொண்ணு, இப்பதான் கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகியிருக்கு. பக்கத்துல மெதுவா வந்தா, இந்த பாருங்க என்ன, இந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒருத்தன் தேங்காய் வளக்கடை வச்சிருக்கான்னு. ஆமா, நான் போற போதும் வர்ற போதும் முறைச்சு முறைச்சு பாக்குறேன். அவன் பார்க்கவே இல்லை, பாவம், அவன் அப்புறாணி பையன். ஒரு வார்த்தை, அப்படியா, நிஜமா? ஆமா, நாளைக்கு நான் வாரேன் கூட. இழுத்துட்டா, மெதுவா இழுத்துட்டா. போவானா மாட்டானா? விட மாட்டான், போயிடுவான். பின்னாலே போனான், தேங்காய் வளக்கடை. அவன் பாவம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், பாவம். பக்கத்துல போனா ஒன்னும் தெரியல. சரி, இன்னைக்கு நீங்க வர்றதுனால அவன் பார்க்கல, நம்ம பொண்ணுகளுக்கு சொல்லியா கொடுக்கணும். முடிஞ்சு போச்சு. 3 நாள் போனான். 4வது நாள், இந்தாங்க இந்த செருப்பு குத்தகைக்காரன்ட்டு செருப்பை போடுறேன், அங்க ரொம்ப கூட்டமா கிடக்கு, எடுக்க கஷ்டமா இருக்கு, நீங்க சும்மா தானே நிக்கிறீங்க, செருப்பு எங்கன போட்டுட்டு போறேன், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இவன் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், காலேஜில் பெரிய பேராசிரியர். இந்த செருப்பை பார்த்துக்கிடுங்க. 2 செருப்பை பார்த்துக்கிட்டு நிற்கிறான். ஒரு ஆள் அங்கே இருந்து வந்தான், செருப்பு குத்தகையா எவ்வளவு இருந்தாங்க, 10 பைசா அல்லது 1 ரூபா கொடுத்துட்டு அவன் செருப்பை போட, இன்னும் 4 பேர் செருப்பை போட. இவன் பார்த்தான், வெளியே நின்று செருப்பு குத்தகை எடுக்கிறதுக்கு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடலாமா? பின்னால போயிட்டான். மெதுமெதுவா அந்த பொண்டாட்டி இழுத்து கொண்டு விட்டு போய் இப்ப 2 பேரும் கோயில்ல போய் கும்பிடுறாங்க. ஆக கூடி நீ பெண்ணாக மாறினால் அன்றி ஆண்டவனை அனுபவிக்க முடியாது. அடியார்கள் வேற, ஆண்டவ வேற இல்லை. அதனால எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க. 3வது ஒண்ணு, கங்குல் பகல் எங்கன் மற்ற ஒன்றும் காணற்க. பகலா இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி, சிவபெருமானே உன்னை தவிர வேற எதையும் நான் பார்க்க வேண்டாம். சார், காலம்பர சூரியனை பார்த்தா சிவசூரியன். காலம்பர சூரியன் எப்படி இருப்பான்? செக்கச்சவேன்னு இருக்கான். ஏய், இது இங்க சிவபெருமான் திருமேனி. மத்தியான சூரியன் எப்படி இருக்கான்? வெள்ளை வெள்ளேன்னு இருக்கான். இது அவன் திருவண்ணீரு. சாயங்காலம் எப்படி இருக்கிறான்? விரிஞ்சு இருக்கிறான் சூரியன், அது அவன் சடைக்கட்டை. ராத்திரிக்கு இருட்டா போச்சு, அவன் கழுத்துல இருக்கிற திருநீலகண்டம். நான் சொல்லலை, சின்ன பண்ணையா தெளிவா சொல்லிவிட்டார். காரைக்கால் அம்மையார் வாக்கு அற்புத திருவந்தாதி. காலையே போன்றிலங்கும் மேனி, கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரு, மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை, மற்றவர்க்கு வீங்கு இருளே போலும் விடரு. காலையில, மத்தியானம், சாயந்தரம் எப்ப பார்த்தாலும் கடவுள் நினைப்பு, எதை பார்த்தாலும் கடவுள் நினைப்பு. அதனாலே என்ன சொல்கிறாள்? கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க. இந்த 3 1 கேட்கிறேன்னு கொடுத்து விட்டு 3 கேட்கிற, இதெல்லாம் கெட்டிக்காரத்தனம். முதல்ல 3ன்னா சிவபெருமான் நாளைக்கு பார்க்கலான்றுவாரு போன்றது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, நம்ம தான் அப்படியெல்லாம் சொல்லுவோம். 1க்கு மேல 2வது கேட்டா இப்பத்தானே கொடுத்தேன்பா. கடவுள் ஒரு ஆள் அப்படி சொல்லவே மாட்டார்.
நீ எத்தனை வேணாலும் கேளுங்க. வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வெறாது உதவும் பெருமாளே. திருப்புகழ் பாட்டு. சரி, இப்போ ஒரு முக்கியமான செய்தி சொல்லிட்டு முடிக்கணும். இதுல என்ன முக்கியம் தெரியுமா? அந்த பாட்டுல ஒண்ணு, ஏன் உன்னடியார், முன்னால ஒரு பாட்டுல ஒரு வரி வந்துச்சு, உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் 9ஆம் பாட்டு. 9ஆம் பாட்டுல அப்படி, 19ஆம் பாட்டுல இப்படி. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அது இன்னது வேணும்னு கேட்டது, இது வேண்டாம்னு கேட்டது. புரிகிறாப்பது சொல்லவா? அடியார்கள் தான் எனக்கு கணவனாகணும்னு கேட்டது அது. அடியார்களை தவிர மத்தவன் எனக்கு கணவனாக கூடாதுன்னது இது. அதான் இது ரொம்ப தெளிவு. நான் கல்யாணம் பண்ணிக்காம கூட இருந்துடுவேன், நீ அடியார் இல்லாத ஒருத்தனை கொண்டாந்து மாற்றி விட்டுறாரு, என் வாழ்க்கை வீடா போயிடும். 2 பாட்டு 9, 19. அந்த பாட்டு என்ன? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே. இந்த திருவம்பாவை திருப்பாவை படிங்க, நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும். இதெல்லாம் உண்மை. நல்ல குழந்தைகள் பிறக்கும், வாழ்க்கை சுகமா இருக்கும். தயவு செய்து படிங்க. படிக்க படிக்க அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இது காலையில சாயந்தரம் விளக்கேற்றி வச்சு திருவாசகம் படிச்சா அந்த குடும்ப சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் பெற்றிருக்கும். அதனால என்ன கேட்கிறார்? உடன்பாட்டு முகம். என்ன கேட்கிறார்? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார். அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நாங்கள் வேலை பார்ப்போம். அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம். இங்கே எங்களில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். சூரியன் கிழக்க உதிச்சா என்ன, மேற்க உதிச்சா என்ன, நலாயினி வாழ்க்கையில மாதிரி உதிக்காம போனா எனக்கு என்ன? கவலையே கிடையாது. கடவுள் கையில் இருக்கிற பொழுது கவலையே கிடையாது. சரிதானா? ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு இந்த பேச்சை முடிக்க பாருங்க. ஒரே வார்த்தை கடவுள்கிட்ட என்ன சொல்லணும்? உன் அடைக்கலம். அடியேன் உன் அடைக்கலம். கடவுளே, என்னை யாரும் காப்பாற்ற முடியாது. என்ன அவனவன் பிரச்சனை, அவனவனுக்கு 1000 இருக்கு. எவன் சார் நம்மளை காப்பாற்ற போறான்? ஒருத்தனும் காப்பாற்ற மாட்டான். கடவுள் ஒருத்தர் தான் காப்பாற்றுவார். பிறவி வேண்டாமன்னா எவனுக்கு பிறவி இல்லையோ அவன்கிட்ட போய் கேளுங்க. இந்த பிறந்து பிறந்து சாகுறவன்கிட்ட கேட்டா இவனால என்ன செய்ய முடியும்? அவன்கிட்ட போய் கேளுங்க. அப்படி கேட்டாரா? நடந்துதா? கிறிஸ்தவத்திலே அடைக்கல மேரிங்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடைக்கல சாமிங்கிறாங்க, பேரு வைக்கிறான். அடைக்கல சாமி, அடைக்கல மேரி, அடைக்கலமே அப்படிங்கிறான். மாணிக்க வாசக சாமி உன் அடைக்கலம்னு சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தம் வந்தது, அத சொன்னா என் பேச்சு முடிஞ்சுது. வேகமா சென்னைக்கு வாங்க. 1925 சென்னையிலே கந்தசாமி பிள்ளைன்னு ஒருத்தர், தமிழாசிரியர், திருவாசகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மூலம் பதிப்பித்தவர், பதிப்பித்துக் கொண்டவர். சரிதானா? பதிப்பித்துக் கொண்டவர், ரொம்ப பெரியவர். அவருக்கு லத்தீன் படிக்கணும்னு ஆசை. லாட்டின் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் லா. சட்டத்தின் மொழி லத்தீன். லத்தீன் படிக்கணும்னு ஆசை. அந்த ஊர்ல ஒரு கிறிஸ்தவ வக்கீல், அவர்கிட்ட போயிட்டார் கந்தசாமி பிள்ளை. கோகுல கிருஷ்ணன் ஒரு நீதிபதி ஐயா இப்போ இருக்கிறாங்க, அவருடைய மாமா இந்த கந்தசாமி பிள்ளை சென்னையில். இதெல்லாம் நான் சொல்ற கதையை அவர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார், நான் படிச்சிருக்கேன், புத்தகம் என்கிட்ட இருக்கு. திருவாசகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்து பதிப்பு 1925. கந்தசாமி பிள்ளைக்கு சட்டம் படிக்கணும்னு ஆசை.
கிறிஸ்தவ வக்கீல்கிட்ட போனார். சாயந்தரம் 5ல இருந்து 6 வரைக்கும் சட்ட படிப்பு. லத்தீன் மொழி. லத்தீன்ல ஆனாவண்ணா வச்சுக்கிடுங்களேன். லத்தீன்ல ஆனாவண்ணாவோ ஏபிசிடியோ நமக்கு தெரியாது. சொல்லுக்கு பாடம் நடக்குது. வக்கீல் ஐயா பாடம் சொல்லி கொடுக்க மேல உட்கார்ந்து இருப்பார். தமிழாசிரியர் கீழே உட்கார்ந்து இருப்பார். பாடம் நடக்கும். 3 மாசம் ஆச்சு. ஒரு நாள் வக்கீல் ஐயா அங்க வந்தார். இந்த கோட்டை கலட்டி தூக்கி வீசினார். வெறுப்பு. தமிழாசிரியர், என்னையா இந்த பொழப்புல மோசமான பொழப்பு இந்த வக்கீல் பொழப்பு. சே, நான் பண்ணின பாவம் இந்த வக்கீல் பொழப்புல வந்து உட்கார்ந்து இருக்கேன். வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒவ்வொரு நாளும் சர்ச்சில் போய் இயேசுவே அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு உனக்கு அடியானா இருக்கணும்னு கேட்கிறேன். கோர்ட்டுக்கு போனா எவனெல்லாம் சர்ச்சு சொத்தை எடுத்து வச்சிருக்கிறானோ அவனுக்கெல்லாம் நான் தான் வக்கீல். அங்க போய் தப்பு தண்டா பண்ணிட்டு வரேன். எனக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது. எங்க பைபிள்ல ஒண்ணு சொல்லி இருக்கு, கடவுளே உன்னை வாழ்த்தினாலும் வைதாலும் என்னை விட்டுறாதேன்னு சொல்லி இருக்கு. அதத்தான் நான் சொல்றேன். கந்தசாமி பிள்ளை, உங்க தமிழ்ல அப்படி என்னமாவது இருக்கா? அந்த வக்கீல் ஐயாவுக்கு நல்ல நேரம். அப்படி கேட்டார். கந்தசாமி பிள்ளை சொன்னார், இருக்கு. இருக்கா? எப்படி இருக்கு? எங்க இருக்கு? நீங்க என்ன சொன்னீங்க? உன்னை வஞ்சாலும் வாழ்த்தினாலும் என்னை விட்டுறாதே. கடவுள்கிட்ட அதானமா பிரார்த்தனை. எல்லா மாடும் உள்ள போயிடுச்சு, நான் ஒண்டி மாடு கடைசியா நிக்கிறேன், கதவை சாத்தி போடாதே. அதான் திருவாசகம். என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே. ஞானசம்பந்தர் உள்ள போயிட்டார், அப்பர் சுவாமி போயிட்டார், எல்லாரும் போயிட்டாங்க. வேகமான மாடுகள், நான் நொண்டி மாடு வர்றேன். ஐயா கதவை சாத்திராதே, சிவலோக கதவை சாத்திராதே. அதான பிரார்த்தனை. இப்படி ஒரு பாட்டு இருக்கு. எங்க பாட்டை சொல்லுங்க. கந்தசாமி பிள்ளை தமிழ் படிச்சவர். வக்கீல் ஐயாவுக்கு பாட்டு சொல்றார். ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசரு வேனை விடுதி கண்டாய். விடுதி கண்டாய்னா விட்டுறாதே. ஏசுவதுன்னா திட்டுவது, ஏத்துவதுன்னா பாராட்டுவது. உன்னை திட்டினாலும் வாழ்த்தினாலும் என்னைய விட்டுறாதே அப்பா. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசரு வேனை விடுதி கண்டாய். செம்பவள வெற்பின் தேசுடையாய், பவளமல மாதிரி திருமேனி, என்னை ஆளுடையாய், என்னை ஆட்கொண்ட பெருமானே. காய்சின ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே. சிற்றுயிர்க்கு இறங்கி காய்சின ஆலமுண்டாய், உயிர்கள் நல்லா இருக்கணும்னு நஞ்ச உண்ட பெருமானே. நாங்கள் அமுதம் உண்பதற்காக நஞ்ச உண்ட பெருமானே, என்னை விட்டுறாதே. உன்னை வாழ்த்தினாலும் வைதாலும் என்னை விட்டுறாதே. எங்கே கந்தசாமி பிள்ளை பாட்டை இன்னொரு முறை சொல்லுங்க. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசரு வேனை விடுதி கண்டாய். செம்பவள வெற்பின் தேசுடையாய், என்னை ஆளுடையாய். சிற்றுயிர்க்கு இறங்கி காய்சின ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே. எங்க இருக்கு? திருவாசகத்தில இருக்கு. திருவாசகத்தில எங்க இருக்கு? 6ஆம் தலைப்பு, நீத்தல் விண்ணப்பம். இது கடைசி பாட்டு, 50ஆம் பாட்டு. அட, திருவாசகத்தில பைபிள் இருக்கா? இது பைபிள் பாட்டு. கந்தசாமி பிள்ளை ஒன்று செய்யறீங்களா? என்ன? 5ல இருந்து 6 வரைக்கும் நான் லத்தீன் சொல்லி கொடுக்கிறேன். 6ல இருந்து 7 வரைக்கும் நீங்க எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுக்கிறீங்களா? ஒரு கிறிஸ்தவ வக்கீலுக்கு இருந்த ஆர்வம் நமக்கு இருக்கா? 6ல இருந்து 7 வரைக்கும் நீங்க எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுக்கிறீங்களா? சரி. 5ல இருந்து 6 வரைக்கும் வக்கீல் ஐயா மேல உட்கார்ந்து இருப்பார், தமிழாசிரியர் கீழே உட்கார்ந்து இருப்பார். 6ல இருந்து 7 வரைக்கும் தமிழாசிரியர் மேல உட்கார்ந்து இருப்பார். இல்ல, திருவாசகம் மேல இருக்கும், வக்கீல் ஐயா கீழே உட்கார்ந்து இருப்பார். ஆமா, 6, 7 ஒரு 6-7 மாசம் ஓடிடுச்சு. அருமையா வாக்கு சொல்றார். அவரு கேட்டு கண்ணீர் கொட்டுது. இப்படி ஒரு பாட்டா? என்னையா நான் பார்த்ததே இல்லையே. ஆன்மாவினுடைய புனித பயணத்தை இந்த மாதிரி விளக்கியவர்கள் இவருக்கு முந்தியும் கிடையாது, பிந்தியும் கிடையாது. ஜேர்னி ஆஃப் தி சோல் டுவர்ட்ஸ் காட். கடவுளை நோக்கிய ஆன்மாவின் புனித பயணம் திருவாசகம். ஒரு நாள் வக்கீல் ஐயா ரொம்ப களைப்போட படுத்துட்டார்.
புள்ள, இன்னைக்கு லத்தீன் பாடம் வேண்டாம், உடம்பு சரியா இல்லை, என்னன்னு தெரியல, ரொம்ப களைப்பா இருக்கு, ஒரு திருவாசகம் சொல்லுங்க போதும். லத்தீன் பாடத்தை விட்டாலும் விடலாம், திருவாசகத்தை விடக்கூடாது. நான் சொல்லல, கிறிஸ்தவ வக்கீல் சிலுவை போட்ட புண்ணியவான். சரி, 658 திருவாசகத்திலே எந்த திருவாசகத்தை சொல்றது? அவர் நல்ல நேரத்துக்கு அடைக்கலப்பத்து வந்து சேர்ந்துச்சு. உன் அடைக்கலம், அதுக்காக இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். அடைக்கலப்பத்துல ஒரு பாட்டு வந்தது. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், கும்பிக்கே இடுவாய் உன் குறிப்பறியேன், பாவிடை ஆடு புழல் போல் கறந்து பறந்ததுள்ளம் ஆகடுவேன் உடையாய், அடியேன் உன் அடைக்கலமே, அடியேன் உன் அடைக்கலமே. பிள்ளை, இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லுங்க, எனக்கு புரியலையே. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா, மாவடுவை பிளந்தால் எவ்வளவு அழகா இருக்குமோ அப்படிப்பட்ட கண்களை உடைய அம்பாள் பராசக்தியை இடது பாகத்திலே உடைய பெருமானே. ஓ, நல்லா இருக்கே. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா, நின் மலரடிக்கே கூவிடுவாய், நான் இறந்து போயிட்டா உன் திருவடியில் என்னை சேர்த்துக்கொள். ஆகா, இது ரொம்ப நல்லா இருக்கே. கும்பிக்கே இடுவாய், ஒருவேளை நான் தப்பு தண்டா பண்ணி இருந்தா, எனக்கு அடுத்த பிறவி பாக்கி இருந்தா, இன்னொரு தாய் வயிற்றில என்ன கொண்ட சேர்ப்ப, அப்படித்தானே? ஆண்டவன் திருவடி இல்லாட்டி அடுத்த தாய் வயிறு, கும்பின்னா வயிறு, தூராத கும்பி, போட 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 தூந்து போகாம கேட்டுக்கிட்டே இருக்கிறது கும்பி. கும்பின்னா என்ன? வயிறு. அழகான பாட்டு. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடியில் என்னை சேர்த்துக் கொள்வாய், அல்லது இன்னொரு தாய் வயிற்றில் இடுவாய். நீ என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியல. கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பு அறியேன். இந்த நெசவு நெய்கிற பொழுது ஒரு குழல் இப்படி இப்படியும் போயிட்டு போயிட்டு வரும். என் பொழப்பு அப்படித்தான் இருக்கு. கோயிலுக்கு போனா முருகா முருகாங்கிறேன், வீட்டுக்கு வந்தா எல்லா தகராறும் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அப்படித்தானே வாழ்க்கை. பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் ஆ கெடுவேன், நீ விட்டா கெட்டு போயிடுவேன் உடையாய், அடியேன் உன் அடைக்கலமே, அடியேன் உன் அடைக்கலமே. பிள்ளை, பாட்டு அருமையா இருக்கு. இது எங்க இருக்கு? திருவாசகம் 24ஆம் தலைப்பு, அடைக்கலப்பத்து. ஒண்ணு செய்யறீங்களா? என்ன நேரம் ஆச்சு, இந்த சுகத்துல அந்த பாட்டை எழுதுங்க. அவருக்கு நேரம் ஆச்சு. சுபத்துல அந்த பாட்டு எழுதுங்க. பிள்ளை அந்த பாட்டு எழுதுறார். மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். கும்பிக்கை வேண்டாம், வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இந்த கும்பிக்கை இடுவாய் வேண்டாம், அடுத்த பிறப்பு வேண்டாம், ஒரு தாய் வயிறு வேண்டாம். நீங்க ரெண்டு சொன்னா அவன் ஒருவேளை இதை கொடுத்தாலும் கொடுத்துருவான். வேண்டாம், அவன் திருவடிதான் வேணும், அதை மட்டும் கேளுங்க. பாட்டு போதும், நிறுத்திருங்க. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். பிள்ளை, இன்னொரு தரம் படிங்க. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். நல்லா இருக்கு பிள்ளை. மலரடிக்கே கூவிடுவாய், நின் மலரடிக்கே கூவிடுவாய். பிள்ளை, நீங்க போயிட்டு வரலாம், நாளைக்கு நீங்க வர வேண்டி இருக்காது. சொன்னது யாரு? கிறிஸ்தவ வக்கீல், கழுத்துல சிலுவை போட்ட புண்ணியவான். மறக்காதீங்க. கடவுள் பக்தி எங்க போய் நிக்குது பாருங்க. பள்ளத்துல அப்படியே வேகமா ஆறு பாயிர மாதிரி திருவாசகம் பாஞ்சிருச்சு. என்ன வரி? மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். கடவுளே, உன் திருவடிகளை என்ன சேர்த்துக்கோ, என்னை இங்க அங்க விட்டுறாதே, அடுத்த பிறவி வேண்டாம். நான் எத்தனை பிறவி எடுத்துட்டேன் தெரியுமா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். எல்லாம் பிறந்து இழைச்சு போனேன் சாமி, இனிமே பிறவியில போற்றாதே. கண்ணீர் கொட்டுது அப்படியே. யாருக்கு? அந்த கிறிஸ்தவ வக்கீலுக்கு. புள்ள கிளம்பிட்டார், அதே பார்க்கிறார்.
மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். பக்கத்துல சிலுவை, மேல திருவாசகம். மாவடு வகிரன்ன கண்டி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். அடைக்கலமேன்னு சொன்னாரு. அடைக்கலமேரி, அடைக்கல மாதா, எல்லாம் மாணிக்க வாசக சாமி சொன்ன அடைக்கலத்துல அடக்கம். மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், நின் மலரடிக்கே கூவிடுவாய். ராத்திரி 11:30 மணி, நின் மலரடிக்கே கூவிடுவாய். அப்படியே அடங்கி போச்சு. மறுநாள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நடந்த நிகழ்ச்சி 1925 அண்ணாமலை பல்கலைக்கழகத்து பதிப்பு, திருவாசக பதிப்பு. அதிலே இந்த வரலாற்றை கந்தசாமி பிள்ளை எழுதியிருக்கிறார். புஸ்தகம் என்கிட்ட இருக்கு. போது நல்ல ஞாபகம் வச்சுங்க, எந்த மனுஷனும் நம்மளை காப்பாற்ற மாட்டான். எந்த பணங்காசும் காப்பாற்றாது. எங்களுக்கு நவம்பர் 8 அந்த ஞானம் வந்துருச்சு. கையில இருக்கிற காசு காப்பாத்தாதுங்கிற புத்தி யார் யாரோ சொல்லி கேட்கல. ராத்திரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல அத்தனை பேருக்கும் புத்தி வந்துருச்சு. கையில இருக்கிற காசெல்லாம் ஒண்ணுமில்லாம போச்சு. நவம்பர் 8 அன்னைக்கு புத்தி வந்துருச்சு. ஆச்சு ஞாபகம் வருதா? 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்ட்டு ரொம்ப பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. ஒண்ணும் கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான் காப்பாத்துவார், மறக்காதீங்க. என்னைக்கோ அவன் காலில் விழணும். தினம் ராத்திரி படுக்கிற பொழுது, சிவபெருமானே உன் திருவடிகளில் இந்த ஆன்மா அடைக்கலம். கண்டனூர்ல ஒரு செட்டியார் ராத்திரி படுக்கிற பொழுது, அவர் பக்கத்துல நான் படுத்திருந்தேன். ஐயா அப்ப தூங்கலாமா அப்படின்னா சரின்ட்டேன். இந்த கையை அப்படி வச்சார், படுத்த விடிக்கி திருவாசகம் சொன்னார். ஓம் நம சிவாயன்னார். அப்படியே தூங்கிட்டார். காலையில எந்திரிச்ச உடனே கேட்டேன், ஏன் அப்படி பண்ணீங்க? ராத்திரி உயிர் போயிருந்தா கடைசியா சொன்னது திருவாசகமா இருக்கும்ல. என்னையா எப்போ உயிர் போகும் தெரியுமா? நான் வேணா சொல்லிட்டா வருவேன், 1 மணி 15 நிமிஷத்துக்கு உன்னை புடிச்சுக்க போறேன்னு. யாரு காப்பாத்துவா? சிவபெருமான் தான் காப்பாற்றுவார். நல்ல சபை, நல்ல சான்றோர்கள், அருமையான இடம், இருந்து கேட்ட சான்றோர்கள் திருவடிகளுக்கெல்லாம் நன்றி என்று கூறி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு, எம்பெருமானே உன் திருவடிகளில் நாங்கள் அடைக்கலம், அடைக்கல பொருளை நீ காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பெருமான் திருவடிகளில் நம்முடைய வேண்டுகோளை சமர்ப்பித்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.